ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பட்டாளம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெகுலராகவே நம்ம டெஸ்ட் கொஸ்டின்கான ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா குரூப் 1, குரூப் 2 அதுக்குரிய ஜிஎஸ் டாபிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு குரூப் 1 பாத்தீங்க அப்படின்னா அது தள்ளி வச்சிருக்காங்க. 6ஆம் தேதி சொன்ன எக்ஸாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 27th தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒண்ணும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் போயிட்டு அதே கண்டினியூ தான். நம்ம டெஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸாம் வரைக்கும் இது பண்ணி அதை ரிவிஷன் பண்ற மாதிரி நம்ம அதை மேட்ச் பண்ணிடலாம். ரெகுலராகவே மேக்ஸ், ஜிஎஸ்ல அந்த டாபிக்கான நோட்ஸ் அதை நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. இது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு யூனிட் 4ல பாலிட்டி. பாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்திய நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பத்தின தகவல்கள் வந்து நம்மளுக்கு தெரியணும். பகுதி 5, 6ல இருக்கக்கூடிய மத்திய அரசு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் வரும். மாநில அரசு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு உயர் நீதிமன்றம் வந்து கவர் ஆகும். அதனுடைய ஆர்டிகல் அது எல்லாமே படிக்கணும். கொஸ்டின்ஸ் வைஸ் நம்ம அதை வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் விதிகள் குறித்த பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. எதை சொல்லியிருக்காங்க? உச்ச நீதிமன்றம் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 5ல அத்தியாயம் 4 அதுல பாத்தீங்கன்னா 124ல இருந்து 147 வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு அதிகாரங்கள் பத்தி குறிப்பிடுது. அப்படிங்கிறது சரிதானே? சரியானதுதான். உச்ச நீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் சாரி நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் குடியரசுத் தலைவரின் கலந்தாலோசனைக்கு பின்பு உச்ச நீதிமன்றத்தின் நடைமுறை விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. குடியரசுத் தலைவரினுடைய கலந்த ஆலோசனைக்கு அப்புறமா உச்ச நீதிமன்றத்தினுடைய நடைமுறை விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கணுமா அப்படின்னா அது தேவை கிடையாது. இந்த இது வந்து தவறானது. அரசமைப்பு வழக்குகள் எப்போதுமே குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள், 5 நீதிபதிகளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பு அமர்வால் மட்டுமே விசாரிக்கப்பட வேண்டும். ஒரு 5 பேர் இருக்கிறது மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், வழக்குகளை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியானதுதான். இது பகுதி விதி 124 147 அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி இதுவும் வந்து சரியானதுதான். இது மட்டும் என்னது தவறானது. அப்ப என்ன வரும்? 1, 3 வந்து நம்மளுக்கு சரின்னு வரும். 1, 3 தான் சரி, 2 வந்து தவறானதா இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பான கொலீஜியம், இந்த கொலீஜியம் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதை குறித்த பின்வரும் கூற்றுக்கள் தவறானது. தவறானது கேட்டிருக்காங்க. முதலாவது நீதிபதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நீதிபதி வழக்கு 1982ல கலந்தாலோசனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கலந்தாலோசனை அப்படிங்கிறது இணங்குதல் அப்படின்னு பொருள்படாது. கலந்தாலோசிக்கிறது வேற, இணக்கமா இருக்கிறதுங்கிறது வேற, இணங்கி வர்றதுங்கிறது வேற. ரெண்டுமே வேற வேற பொருள்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அது வந்து சரியானதுதான். மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு 1998ல நடந்திருக்கும். இந்த கொலீஜியம் என்பது தலைமை நீதிபதியுடன் சேர்ந்து 4 மூத்த நீதிபதிகளை கொண்டதாக அது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒரு தலைமை நீதிபதியோட சேர்த்து 4 நீதிபதிகள் கொண்டதா அதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அது வந்து சரியானதுதான். தலைமை நீதிபதி அல்லாத பிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது இந்திய தலைமை நீதிபதியை கலந்தாலோசிப்பது குடியரசுத் தலைவருக்கு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமா அவர் என்ன பண்ணணும், கலந்தாலோசிக்கணும். தலைமை நீதிபதி வந்து என்ன பண்ணணும், மற்ற பிற நீதிபதிகளை வந்து நியமிக்கும் போது அவங்கள கலந்தாலோசிக்கணும் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இது தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் தவறானது. ஆன்சர் வந்து சி தான். தேசிய நீதிபதிகள் நியமன ஆணை சட்டம் 99வது சட்ட திருத்தம் 2015ஆம் ஆண்டு இது உச்ச நீதிமன்றத்தால் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து சரி, அது வந்து நம்மளுக்கு சரியா வந்து கொடுத்திருக்காங்க. சி தான் தவறானது. இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள் பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஒருத்தர் நியமனம் பண்ணணும் அப்படின்னா அவருடைய தகுதிகள் என்ன பாருங்க. அவர் ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் அல்லது தொடர்ச்சியாக பல உயர் நீதிமன்றங்களில் குறைஞ்சபட்சம்
குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் வராது, 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் ஒரு நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும். உங்களுக்கு சரியானது கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து தப்பா வந்துருச்சு. 5 ஆண்டுகள் தான். 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவும் அவர் வந்து பணியாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தின் பார்வையில் ஒரு சிறந்த சட்ட அறிஞராக இருக்கணும். சிறந்த சட்ட அறிஞரா இருக்கணும் அப்படின்னாவே அது உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் வரும். உச்ச நீதிமன்றத்துல மட்டும்தான் ஒரு சட்ட அறிஞர் இருப்பாங்க. உயர் நீதிமன்றம் கிடையாது. அப்ப இது என்னது தவறு. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அரசமைப்பில் குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது வரம்புன்னு எதுவுமே அரசியல் அமைப்புல உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்குன்னு நியமனம் பண்ணல. அதனால இதுவும் என்னது தவறானது. நம்மளுக்கு கேள்வி சரியானது. அப்போ 3மே தப்பு அப்படின்னு இது கண்ண முடிவு நம்ம ரைட் பண்ணிடலாம். குடியரசுத் தலைவரினுடைய கருத்துப்படி ஒரு சிறந்த சட்ட அறிஞராக இருக்கும் ஒருவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க அரசமைப்பு வழிவகை செய்கிறது. ஆனால் உயர் நீதிமன்றத்துக்கு அது என்ன ஆகாது, பொருந்தாது அப்படிங்கறதுதான் சரி. அதனால டி தான் வந்து சரியானது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் குறித்த பின்வரும் கூற்றுக்களுள் எது சரி? பதவி நீக்கம் குறித்து பின்வரும் கூற்றுக்களை எது சரின்னு கேட்டுதான். சரி, சரி, தவறு. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு குரூப் 1 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், ஸ்டாண்டர்டான அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. உங்க குரூப் 4க்குமே இப்ப அப்படிதான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப குரூப் 1, குரூப் 2 லெவல்ல நீங்க படிக்கிறீங்கன்னா ரொம்ப அனலைசைஸ் பண்ணி நீங்க படிக்கணும். முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அங்க திருப்பி பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அதுவும் நீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே ரொம்ப சிம்பிளா தான் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இத்தனாவது பகுதி என்ன, உச்ச நீதிமன்றத்தோட அரசியலமைப்பு விதி என்ன, அதை போய் கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கிறது நம்மளுக்கு நல்லது. நீதிபதிகள் விசாரணை சட்டம். நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆண்டு தெரிஞ்சா மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். அது தப்பு. 1968ல நீதிபதிகள் விசாரணை சட்டத்தின்படி பதவி நீக்க தீர்மானம் மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டு 100 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. மாநிலங்களவையில 50 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அது வந்து சரியானதுதான். ஆதரவுங்கிறது அங்க வந்து 100 பேரு, மாநிலங்களவையில 50 பேருங்கிறது சரிதான். ஆனா விசாரணை சட்டம் டேட் தப்பா இருக்கே, அதனால இது வந்து தப்பு. நம்மளுக்கு கேள்வி சரி, இது வந்து தப்பு. முதலே தப்பு. ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அந்த மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை மற்றும் வருகை தந்த வாக்களித்தவர்களுடைய 3/2 பங்கு 3/2 பங்கு ஆதரவு கொடுத்திருக்கணும். பதவி நீக்க தீர்மானம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 3/2 பங்கு வந்து அவங்க ஆதரவு கொடுத்திருக்கணும். அது சரியானதுதான். நிரூபிக்கப்பட்ட ஒழுங்கீனம், அப்புறம் என்னது திறமையின்மை ஆகிய இரு காரணங்களின் அடிப்படையில மட்டுமே அவங்க பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்ப என்ன தப்பு? நம்மளுக்கு சரி 1 தப்பு தான். அப்ப 2, 3 மட்டும்தான் நம்மளுக்கு சரி. இதுதான் ஆன்சர். 2026 மார்ச் மாத நிலவரப்படி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக 55வது தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர் யாரு அப்படின்னா நம்மளுக்கு சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. அவர்தான் சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி 55வது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீவத்சவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. தற்காலிக தலைமை நீதிபதி மற்றும் கூடுதல் நீதிபதிகள். தற்காலிக தலைமை நீதிபதி மற்றும் கூடுதல் நீதிபதிகள் நியமனம் பற்றிய கூற்றுக்களை தேர்வு செய்க. இது அரசியல் அமைப்பு விதியிலான 126 படி இந்திய தலைமை நீதிபதி பதவி காலியாக இருக்கும் போது தற்காலிக நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு. அது வந்து சரியானதுதான். சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டுதல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் போட்டுதான் சரியா தப்புன்னு சொல்ல முடியும். உச்சநீதிமன்ற வழக்குகளின் எண்ணிக்கை தற்காலிகமாக அதிகரிக்கும் போது கூடுதல் நீதிபதிகளை நியமிக்க அரசியல் அமைப்பு விதி 127 வழிவகை செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்க, அடுத்ததையும் பார்த்துப்போம். உச்ச நீதிமன்ற அமர்வுக்கு தேவையான நீதிபதிகளின் எண்ணிக்கை குறையும் போது மட்டுமே தற்காலிக நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க.
தற்காலிக நீதிபதி நியமனம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்துல மட்டும்தான் இருக்கும். சோ இது கரெக்ட். தற்காலிக நீதிபதி நியமனம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற அமர்வுல குறையும் போது நீதி பண்ணுவாங்க. கூடுதலா நீதிபதியை எங்க நியமனம் பண்ணுவாங்கன்னா உயர் நீதிமன்றத்துல பண்ணுவாங்க. இங்க அதிகரிக்கும் போது கூடுதல் நீதிபதிகளை நியமனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கூடுதல் நியமனம் பண்றது எங்க பண்ணுவாங்க? உயர் நீதிமன்றத்துல பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்றத்துல தற்காலிகமா பண்ணி வைப்பாங்க. உயர் நீதிமன்றத்துல கூடுதலா நீதிபதிகளை நியமனம் பண்றது பண்ணுவாங்க. அதனால அது என்னது தவறானது. 1, 3 நமக்கு சரி. அமைப்புகளுக்கிடையேயான வழக்குகளை விசாரிக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தனித்துவமான முதன்மை அதிகார வரம்பு 131 இருக்கு இல்லையா. உண்மையான அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய உண்மையான அதிகார வரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எது அந்த வழக்கு எது உட்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது உட்படாதது இந்திய அரசாங்கத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையேயான தகராறு. இந்திய அரசாங்கத்துல ஒரு மாநிலம், ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தகராறு நடக்கும் இல்லையா, அதை அவங்க மேற்பார்வையிடல். சோ இது வரும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே தகராறு வந்தாலும் அதை அவங்க பாத்துக்கலாம். அதுவும் சரியானது. தகராறு நடக்குது அப்படின்னா. நிதிக்குழுவின் பரிந்துரைகள் தொடர்பான மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான தகராறுகள் அதை அவங்க பார்க்க முடியாது. நிதிக்குழுவினுடைய பரிந்துரை அதுக்கும் இவங்களுக்கும் விலக்களிக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வராது. உட்படாது கேட்டிருக்காங்க இல்லையா. உட்படாதுன்னா இதுதான் உட்படாது. ஆன்சரும் இதுதான். ஒரு புறம் இந்திய அரசாங்கமும் ஏதேனும் ஒரு மாநிலமும் மறுபுறம் பிற மாநிலங்களுக்கும் உள்ள தகராறு. இதெல்லாம் தகராறு பாக்குறாங்க. ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு இடையே நதிநீர் சம்பந்தம் சண்டை வருது அப்படிங்கிறப்போ அது எல்லாமே பார்க்கக்கூடியது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோடைய உண்மையான அதிகார வரம்பு 131 சொல்லியிருப்பாங்க. உச்ச நீதிமன்றம் நம்மளுக்கு நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட் கேக்குறீங்க, வழக்கு போடுறீங்க, தனித்துவமான ஒரு வழக்கு அப்படிங்கிறப்போ போய் போட்டுக்கலாம். உச்ச நீதிமன்றம்னா அது விதி 32, உயர் நீதிமன்றம் அப்படின்னா 226. இதெல்லாம் நீதி பேராணைக்கான ஒரு அதிகார வரம்பா பார்க்கப்படுது. நீதி பேராணைக்கான ஒரு அதிகார வரம்பா ஒப்பிட்டு பார்த்து அதுல உள்ள தவறானதை கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான கூற்றை கண்டறிக. உச்ச நீதிமன்றத்தில் நீதி பேராணை அதிகாரம் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் உயர் நீதிமன்றத்திலையும் பிற சட்டப்பூர்வ உரிமைகளுக்கும் பயன்படுத்தலாம். அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டணும் அப்படின்னா அது உச்ச நீதிமன்றத்தோட நீதி பேராணைய நம்ம அணுகலாம். அடிப்படை உரிமை மட்டும் கிடையாது. மிச்சம் ஏதாவது நீங்க உரிமைகள் வேணும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால இது சரி. கேள்வி பாருங்க, நம்மளுக்கு தவறானது. இது சரிதான். உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணையினுடைய அதிகார வரம்பு நாடு முழுமைக்கும் பொருந்தும். ஆனால் உயர் நீதிமன்ற வரம்பு அந்த பிராந்திய எல்லைக்கு மட்டும்தான் உட்பட்டது அப்படிங்கிறதும் சரியானதுதான். விதி 32 கீழ் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது ஒருவரின் அடிப்படை உரிமை என்பதால் நீதி பேராணை பிறப்பிக்க உச்ச நீதிமன்றம் மறுக்க முடியாது. நீதி பேராணை பிறப்பிக்கிறது உச்ச நீதிமன்றம் மறுக்க முடியாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். நீதி பேராணை அதிகார வரம்பில் உயர் நீதிமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் அதிகாரம் மிகவும் பறந்தது. அப்படி கிடையாது. உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்தோட அதிகாரம் தான் அடிப்படை உரிமைகள் சார்பா பறந்து விரிஞ்சு இருக்கு. அதிகார வரம்புல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது மட்டும்தான் முடியும். உயர் நீதிமன்றம்ங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட அதிகமா இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு குறித்த பின்வரும் சட்டப்பிரிவுகளை பொறுத்துக. அரசமைப்பு விவகாரங்களின் மேல்முறையீடு. மேல்முறையீடுனா 132. சிவில் விவகார முறையீடு அப்படின்னா 133. இப்ப நம்மளுக்கு அந்த 124 இருந்து 147 வரைக்குமே உச்ச நீதிமன்றம் அப்படின்னா அந்த ஆர்டிகிள்ஸ்குள்ள நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாதான் இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். குற்றவியல் விவகாரங்களின் மேல்முறையீடு. குற்றவியல் அப்படிங்கிறது என்னது? 134. சிறப்பு விடுப்பு
அப்படிங்கிறது 136. இப்ப என்ன வரும்? 2 என்ன போட்டிருக்கேன்? 3 2 4 2 4 1 3 2 4 1 3 இந்த ஆன்சர். பாருங்க இப்படி இப்படி பார்க்கலாம். 1 இந்த பக்கம் 2 2 4 3 1ன்னு பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் வழங்கும் ஆலோசனை அதிகார வரம்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? ஆலோசனை கொடுக்கறதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 144 143 அப்படின்னாவே ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் தான். பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றம் வழங்கும் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் கண்டிப்பா ஏற்கணுமா? கிடையாது. கண்டிப்பா ஏற்கணும்னு சொல்ல முடியாது. அவர் ஏத்துக்கனாலும் ஏத்துக்கலாம். ஆனா ஆலோசனை வழங்குறது கேட்டுக்கலாம். ஆனா ஏத்துக்காதது குடியரசுத் தலைவருடைய விருப்பம். அதனால அது அரசமைப்பு உருவாக்குவதற்கு முந்தைய உடன்படிக்கைகள் தொடர்பான விவகாரங்களில் ஆலோசனை வழங்க உச்சநீதிமன்றம் மறுக்க கூடாது. முந்தைய நடவடிக்கைகள் இருக்கு, முன்னாடி போட்ட உடன்படிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்? அது அவங்க ஆலோசனை வழங்கணும். அரசமைப்பு உருவாக்குவதற்கு முந்தைய உடன்படிக்கைகள் தொடர்பான விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தன் கருத்தை தெரிவிக்க வேண்டும். ஆனால் பொது விவகாரங்களில் மறுக்கலாம். இதுதான் சரி. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்? ஆலோசனை சொல்லணும். பொது விவகாரங்கள்ல வேணா அவங்க மறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலோசனை வரம்பின் கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய கருத்து ஒரு சட்டப்பூர்வ இறுதி தீர்ப்பா இல்ல. அவங்க அவங்க இது பண்ண வழக்க திருப்பியும் கூட அவங்களே என்ன பண்ணிக்கலாம்? உச்ச நீதிமன்றமே பார்க்கலாம். மறு வழக்கு போடுவாங்க அப்படிங்கிறப்போ இது தப்பு. இது மட்டும்தான் சரி. இந்திய அரசியலமைப்பு விதி 129 படி உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது பொருள். இதன் அனைத்து முடிவுகளும் தீர்ப்புகளும் நிரந்தர நினைவூட்டலாகவும் சான்றாகவும் பதிவு செய்யப்படுது. அது கரெக்ட் தானே? அதனாலதான் ஒரு ஆவண நீதிமன்றமா உச்ச நீதிமன்றம் செயல்படுது. இந்த தீர்ப்புகளின் சட்டப்பூர்வ ஆதார தன்மையை எந்த ஒரு கீழ் நீதிமன்றத்தினாலும் என்ன பண்ண முடியாது? கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்புகளை தண்டிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு இல்ல அப்படின்னு இருக்காங்க. தனக்கு எதிரா எந்த நீதிமன்ற அவமதிப்பு வந்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கு அப்படிங்கறதுதான் சரி. உச்ச நீதிமன்றத்துக்கும் உண்டு, உயர் நீதிமன்றத்துக்கும் உண்டு. அப்ப எது தப்பு? இதுதான் தப்பு. 1, 2 சரி. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி புனராய்வு அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரம் குறித்த கூற்றுக்களுள் சரியானது. இந்திய அரசியல் அமைப்பினுடைய இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிறது எந்த இடத்திலும் நேரடியாக பயன்படுத்தப்படல. கரெக்ட் தான். எந்த இடத்துலையும் பயன்படுத்தல. நீதி புனராய்வு அப்படிங்கறத இந்திய அரசியலமைப்புல நம்மளுக்கு எங்கேயுமே அவங்க சொல்லல அப்படிங்கிறது சரி. அரசியலமைப்பு விதி 131 படி நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் அல்லது விதிமுறைகளுக்கு உட்பட்டு உச்ச நீதிமன்றம் தனது சொந்த தீர்ப்புகளையே மீண்டும் பரிசீலிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றுள்ளது. அது 137 என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க அதிகாரம் மீண்டும் பரிசீலிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்காங்க. நம்மளுக்கு சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. பின்வருவனவற்றுள் எவை இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய முதன்மை அதிகார வரம்பில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளது? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள்ள வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நதிநீர் சிக்கல் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது அவங்க இதுக்குள்ள வராது. 262 சொல்லுவோம் இல்லையா, அது வராது. நிதி குழு 280 இதுவும் வராது. பரிந்துரைகள் இதெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. இதுவும் வராது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ரயில்வே ரீதியான ஒரு சாதாரண ஒப்பந்தம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வரும். உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் மற்றும் ஆகியவற்றிலிருந்து எழுத்தகராறு இதெல்லாம் வராது. அவங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள வராதுன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 4 வராது. இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை பற்றி தலைவர்கள் கூறிய கருத்து என்ன? நமது உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதுதான் உலகிலேயே எந்த ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் இருக்கக்கூடியது நம்ம நாட்டோட உச்ச நீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் சொல்லியிருக்கிறாங்க? அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் பாதுகாவலனாக நீதித்துறை விளங்குவதோடு அது சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு சொன்னவர் யாரு?
அப்படின்னா நேரு சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தின் சுதந்திரம் என்பது அரசாங்கத்தின் தன்னிச்சையான போக்கிலிருந்து குடிமக்களை பாதுகாக்கிறது தான் சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்கு. கூற்றுக்கள் ரொம்ப முக்கியம். ஒரு கூற்று குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கூற்றுக்கள் யார் யார் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மனசுல பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன வரும், 2, 2, 3, 1. 2, 3, 1. இதுதான் வந்து உயர்நீதிமன்றம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 1862ஆம் ஆண்டு கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் இந்த 3 இடங்களிலும் முதலாக உயர் நீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க. 1862 அது சரி. 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956 படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்கு. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அந்தந்த மாநில ஆளுநர் நியமனம் பண்றாரு. குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு. தற்போது இந்தியாவில் மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருது. சரியானது கேட்டிருக்காங்க. ஏ மட்டும்தான் சரி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ விவாதிக்க கூடாது. இந்திய நீதித்துறை என்பது நிர்வாகத்துறையிடமிருந்து முற்றிலுமாக பிரிக்கப்பட்டு நம்மளுக்கு விதி 50ல சொல்லியிருப்பாங்க. நிர்வாகத்துல இருந்து நீதியை பிரிக்கிறாங்க அப்படின்னு சுதந்திரமாக செயல்படக்கூடிய வகையில் அரசமைப்பால் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதுனால ஏ தவறு, ஆர் வந்து சரி. இந்தியாவில் பொதுநல வழக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப போடக்கூடிய வழக்குகள் யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. பொதுநல வழக்குங்கிறத அறிமுகப்படுத்தினதுல முக்கிய பங்கு யாரு வகிச்சிருக்காங்க அப்படின்னா டி என் பகவதி அவங்களும் ஆர் கிருஷ்ணய்யர் அவங்களும் தான் இந்த பொதுநல வழக்கு கொண்டு வந்ததுல முக்கியமா பார்க்கப்படுறாங்க. கீழ் நீதிமன்றங்களில் நிலுவையில உள்ள எந்த ஒரு வழக்கையும் தன்னிச்சையாக எடுத்து விசாரித்து முழுமையான நீதி வழங்க உச்ச நீதிமன்றம் வழிகாட்டும் அசாதாரணமான சிறப்பு அதிகாரத்தை வழங்கக்கூடிய அரசமைப்பு சட்டப்பிரிவு 142. நீங்க ஆர்டிகிள் படிக்கல அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நல்லா ஆர்டிகிள் எல்லாம் அவங்க படிச்சு வச்சுக்காங்க. பின்வரும் கூற்றுக்கள் அரசியலமைப்பின் பகுதி இடையில வந்துச்சு. பகுதி 12 விதிகள் 262ல இருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில நிதி உறவுனால இருந்தது. நிதி உறவுகள் பத்தி குறிப்பிடுறாங்க. இது 267 படி சட்டத்தில் அதிகாரம் இல்லாத எந்த ஒரு வரியையும் விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது. 265ல தான் சொல்லியிருப்பாங்க. சட்டம் விதிக்காம அதிகாரம் இல்லாம எந்த ஒரு வரியையும் விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒண்ணு மட்டும்தான் சரி. உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம், ஊதியம் மற்றும் இதர சலுகைகள் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? தவறு எது கேக்குறாங்க. உச்ச நீதிமன்றங்களினுடைய பதவிக்கால வயது என்னது? உச்ச நீதிமன்றம்னா 65 வயசு, உயர் நீதிமன்றம்னா 62 வயசு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை எல்லாமே இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து தான் நம்ம கொடுக்குறாங்க. அது கரெக்ட் தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம், படிகள் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அது சரிதான். நிதி நெருக்கடி நிலை அமல்ல இருந்துச்சுன்னா அந்த காலத்துல நீதிபதிகளினுடைய ஊதியத்தை குறைக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதனால இதுதான் வந்து சரி. தவறானது கேட்டிருக்கனால இந்திய நீதித்துறை சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை ஆராய்க. நீதித்துறை சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா 2026 ஜூலை நிலவரப்படி உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா சூரியகாந்த் இருக்காங்க. நாடாளுமன்றத்தின் அண்மை கால சட்டத்திட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்தின் மொத்த அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 38. உச்ச நீதிமன்றத்துல அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 37+1 38 வந்திருக்கணும். உங்களுக்கு சரி கேட்கறதுனால ஒண்ணு மட்டும்தான் என்னது சரியானது. முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஸ்பீடா ரிவிஷன் பண்ணி விடுறதுக்கு பாக்குறேன் உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.